அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது பாலிட்டி பகுதியில் பார்த்திங்கன்னா இயர் ரிலேட்டடான நோட்ஸை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்ட் 3ல் 101லேருந்து 150 வரை இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆண்டுகள் தொடர்பான வினாக்களாக தான் நம்ம பார்க்க இருக்கிறோங்க. ஆல்ரெடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்போங்க. இது இல்லாமல் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சமூக அறிவியலில் இந்திய அரசியலமைப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ள ஆண்டுகள் தொடர்பான குறிப்புகளை முழுமையாக பார்த்துருப்பேங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான பிளேலிஸ்ட் தரப்பட்டுள்ளதுங்க. நிச்சயமாக டிஎன்பிசி தேர்வாக இருந்தாலும் சரி, மற்ற தேர்வாக இருந்தாலும் சரி, எளிமையாக மார்க் எடுக்கிறதும் ப்ளஸ் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பகுதி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஆண்டுகள் தொடர்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து நம்ம முழுமையாக பார்த்துருக்குறோங்க. கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்திய அரசியலமைப்பு பகுதியிலிருந்து இந்த ஆண்டுகள் தொடர்பான கேள்விகள் இடம்பெறும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய 24-25க்கான குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்ருக்குங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் வாரம் 2 தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. நிச்சயமாக 2025இல் நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக மாறுவதற்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். திவான் பூட்டோ பாகிஸ்தானுடன் இணைந்த ஆண்டு. திவான் பூட்டோ பாகிஸ்தானுடன் இணைந்த ஆண்டு 1947 ஆகஸ்ட் 15. கம்யூனிஸ்ட் கட்சி மீது இருந்த தடையை நிஜாம் நீக்கிய ஆண்டு. கம்யூனிஸ்ட் கட்சி மீது இருந்த தடையை நிஜாம் நீக்கிய ஆண்டு 1943. இந்திய இராணுவம் ஐதராபாத்திற்குள் நுழைந்து கலவரத்தை அடக்கிய ஆண்டு 1948 செப்டம்பர். மகாராஜா ஹரிசிங்கினால் 1947 ஆகஸ்ட் 15 முன்மொழியப்பட்ட நிரந்தர ஒப்பந்தம் பாகிஸ்தானில் மக்கள் குடியேறவும் பொருட்களை கொண்டு செல்லவும் அனுமதி அளித்தது. மகாராஜா ஹரிசிங்கினால் 1947 ஆகஸ்ட் 15 முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தில், நிரந்தர ஒப்பந்தத்தில் பாகிஸ்தானில் மக்கள் குடியேறவும் பொருட்களை கொண்டு செல்லவும் அனுமதித்தது. இந்தியாவுடன் மகாராஜா ஹரிசிங் உடன்படிக்கை மேற்கொண்ட ஆண்டு. இந்தியாவுடன் மகாராஜா ஹரிசிங் உடன்படிக்கை மேற்கொண்ட ஆண்டு 1947 அக்டோபர் 26. மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது 1917 காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டது. 1920களில் மாநிலங்கள் மொழி அடிப்படையில் அமைய திட்டமிடப்பட்டது. மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கும் பணிகள் 1927 தொடங்கின. 1936 ஏப்ரல் 1 ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகார் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற போராட்டம் எழுந்தது. ஒடிசா ஸ்டேட்லேருந்து பீகாரை தனியாக பிரிக்கணுன்ட்டு போராட்டம் எப்போ ஏற்பட்டதுன்னா 1936 ஏப்ரல் 1. மொழி அடிப்படையில் ஒடிசா மாநிலம் பிரிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 1936. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மொழிவாரி மாகாண ஆணையம் முதல்ல மொழிவாரி மாகாணம் அமைக்கப்பட்டது 1948. தலைமை எஸ்கே தார் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜேவிபி குழு, மொழி அடிப்படையில் மாநிலத்தை பிரிப்பதற்காக 2வது அமைக்கப்பட்ட குழு ஜேவிபி குழு 1948 அமைச்சிருப்பாங்க. ஜேவிபினா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா 3 பேர் கொண்ட குழு தான் ஜேவிபி குழு. இதுவும் மொழி வாரியாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்கே தார் கமிட்டி மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கக்கூடாதுன்னு அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஆந்திர மாநிலம் அமைக்க கோரி பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19, 1952 முதல் டிசம்பர் 15, 1952 வரை பார்த்திங்கன்னா போராட்டத்தை தொடங்கியிருப்பார். இந்த பொட்டி ஸ்ரீராமுலு 58வது நாளில் உயிர் நீத்திருவார். எப்போனா டிசம்பர் 12ஆம் தேதி. இதனால் ஆந்திராவை பிரிக்கலான்னு சொல்கிற அறிவிப்பு வெளியாகுது. ஏன்னா கலவரம் தொடர்ந்து பெருசாகிறதுக்கு முன்னே போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக ஆந்திர மாநிலம் பிரிக்கப்படும் சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க 1956. அடுத்து 3வது அமைக்கப்பட்டது மாநில மறுசீரமைப்பு ஆணையம். தலைவர் பசல் அலி 1953. இது அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 1953 டிசம்பர் 22ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கலாம் என்று முதல்ல சொன்ன கமிட்டி பார்த்தீங்கன்னா பசல் அலி கமிட்டி தான். இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ பசல் அலி கமிட்டி இதனுடைய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா HN குன்ஸ்ரு மற்றும் KM பணிக்கர்.
மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கு 4 அம்சங்களை வலியுறுத்தியிருக்கும். இதற்கான பரிந்துரைகள் 55 செப்டம்பரில் சமர்ப்பிக்கப்பட்டது. 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் என்ற அளவில் மாநில மறுசீரமைப்பை நவம்பர் 1, 1956 நடைமுறைப்படுத்தியது. ஸோ 1956 நவம்பர் 1 எத்தனை ஸ்டேட் இருந்ததுன்னா 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் இருந்தது. இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸில் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960 மூலம் குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டது. நாகாலாந்து மாநில சட்டம் 1962 மூலமாக நாகாலாந்து மாநிலம் அசாம் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966 மூலம் ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்டது. புதிய இமாச்சல பிரதேச மாநில சட்டம் 1970. வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் ஆகிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் இதில் உருவாகியிருக்கும் 1971 வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக. சிக்கிம் மாநில சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1975. சிக்கிம் மாநில சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1975. அருணாச்சல பிரதேச சட்டம் மற்றும் மிசோரம் மாநில சட்டம் 1986. மிசோரம் அருணாச்சல பிரதேச மாநிலங்களை உருவாக்கியிருப்பாங்க. அருணாச்சல பிரதேச சட்டமும் மிசோரம் மாநில சட்டம் உருவாக்கப்பட்டது 1986. கோவா மாநில சட்டம் 1987. கோவா மாநில சட்டம் 1987. மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக சத்தீஸ்கர் ஸ்டேட்டு மறுசீரமைப்பு சட்டம் 2000 மூலமாக சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா பீகார் மறுசீரமைப்பு சட்டம் 2000 மூலமாக ஜார்க்கண்ட் ஸ்டேட் உருவாக்கியிருப்பாங்க. அதே மறுசீரமைப்பு சட்டம் 2000 மூலமாக சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் உருவாக்கியிருப்பாங்க. 2000 3 ஸ்டேட்டு உருவாக்கியிருப்பாங்க: சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் 2014 மூலம் தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டது. 1950 12 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. ஆந்திர பிரதேசம் 2 மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட ஆண்டு 2014 ஜூன் 2. தெலுங்கானா மாநிலம் உதயமான தினம் ஜூன் 2, 2014. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. வேளாண்மை துறை வளர்ச்சி வீதம் 1996 to 97 முதல் 2004 முதல் 2005 வரை 1.65 விழுக்காடு அதிகரித்தது. வேளாண்மை துறையில் வளர்ச்சி வீதம் பார்த்திங்கன்னா 1996 to 97 முதல் 2004 to 2005 வரை பார்த்திங்கன்னா 1.65% அதிகரிச்சிருக்கும். முதல் விவசாய நெருக்கடி ஏற்பட்ட ஆண்டு 1960. முதல் விவசாய நெருக்கடி ஏற்பட்ட ஆண்டு 1960. 2008-2009 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அமெரிக்க மதிப்பில் $15 பில்லியன் மதிப்பிலான விவசாயிகள் கடன்கள் ரத்து செய்யப்பட்டது. 2008-2009 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க மதிப்பில் $15 பில்லியன் மதிப்பிலான விவசாய கடன் ரத்து செய்யப்பட்டது. 1993 to 94 இருந்து 99 2000 காலகட்டத்தில் தான் நாள் ஒன்றுக்கு $1 குறைவான வருமானம் ஈட்டுவோர் விகிதம் 36 விழுக்காட்டிலிருந்து 26 விழுக்காடாக குறைந்துள்ளதாக ஒரு மதிப்பீடு குறிப்பிடுகிறது. குழந்தை இறப்பு விகிதம் 1980களில் 30% இருந்து 1990களில் 12.5% குறைந்தது. இந்தியாவில் குழந்தை இறப்பு வீதம் 1980 எவ்வளோ இருந்துச்சுன்னா 30% இருந்திருக்கு. அதே 1990 பார்த்தீங்கன்னா 12.5% குறைந்துள்ளது. 1999 பங்களாதேஷின் குழந்தை இறப்பு விகிதத்தை விட இந்தியா பின்னடைஞ்சிருக்கும். 1999 பங்களாதேஷின் குழந்தை இறப்பு விகிதம் 1000 குழந்தைகளுக்கு 61 இருக்கும். அதே இப்போ இந்தியாவது பார்த்திங்கன்னா 71 இருந்திருக்கு. வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கிய ஆண்டு எப்பொழுது? வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கிய ஆண்டு 1802. மொழிவாரி மாநில சட்டம் 1956 நவம்பர் 1. 1920 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 1920 37 வரை நடைபெற்ற 5 தேர்தல்களில் 4 முறை வென்று அமைச்சருக்கும் நீதி கட்சியை பற்றி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து பார்த்துக்கோங்க. 1937 சென்னை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. திராவிட மாநாடு பார்த்திங்கன்னா 1939 நடந்திருக்கும்.
நீதி கட்சியினை திராவிடர் கழகம் என பெரியார் மாற்றிய ஆண்டு 1944. நீதி கட்சியினை திராவிடர் கழகம் என பெரியார் மாற்றிய ஆண்டு 1944. 1956 அமிர்தரஸில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் 1956 அமிர்தரஸில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ராஜாஜி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா தட்சிண பிரதேசம் குறித்து பேசியிருப்பாங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1955. புதிய சென்னை மாநிலம் உருவான ஆண்டு 1956 நவம்பர் 1. சங்கரலிங்கனார் சாகும் வரை உண்ணா நோன்பினை ஜூலை 27, 1956 அன்று ஆரம்பித்து அக்டோபர் 13, 1956 அன்று 76வது நாளில் காலமானார். சங்கரலிங்கனாரை பற்றி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ இவர் அதாவது சென்னை மெட்ராஸ்ன்றது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் கோரி உண்ணாவிரதம் இருந்திருப்பார் சங்கரலிங்கனார். எப்போ ஸ்டார்ட் பண்ணார்னா ஜூலை 27, 1956 ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 13, 1956 76வது நாளில் இருந்திருப்பார். 1936 எம் விஸ்வேஸ்வரய்யா இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டார். 1938 நடைபெற்ற அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் நேதாஜி முயற்சியால் தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. ஸோ தேசிய திட்டக்குழு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டதுன்னா நேதாஜி முயற்சியால் உருவாக்கப்பட்டது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1938. பம்பாய் திட்டம் 1944 ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸ்ரீமன் நாராயண அகர்வால் காந்தி திட்டத்தை முன்மொழிந்த ஆண்டு ஸ்ரீமன் நாராயண அகர்வால் காந்தி திட்டத்தை முன்மொழிந்த ஆண்டு 1944. பம்பாய் திட்டமும் 1944 தான், காந்திய திட்டமும் 1944 தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி தேர்வான குரூப் 4 எக்ஸாமில் இந்த திட்டங்களை மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்ட் 3ல் 50 ஆண்டுகள் தொடர்பான குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.